ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே. கேளுங்க, அவரை பார்த்து அசைவாடுமே. அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசை. ஆமென் ஆமென், எங்கள் மேலே. ஓ ஹல்லேலூயா. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகள் மாற்றி நீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே. சொல்லு, எங்கள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் மேலே, எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே அசைவாடு. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வெள்ளிக்கிழமை 10th ரிசல்ட் வந்துச்சு. நான் போய் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மெட்ரிக் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் அகாடமிக்கில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு ஜாப் கிடச்சிது. எஸ்எம்சியில் போய் ஜாயின் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு டைமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th பப்ளிக் என்னை நம்பி கொடுத்துருந்தாங்க சயின்ஸ் சப்ஜெக்டு. அதே மாதிரி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நான் சென்டம் ரிசல்ட் கொடுக்க ஆண்டவர் பெரிய கிருபை செஞ்சுருக்கிறாரு. என்னுடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதே மாதிரி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிற ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுடைய இந்த மாத வாக்குத்தத்தம் என்னன்னா, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வாக்குத்தத்தத்தை நான் டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை டெய்லியும் தவறாமல் சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். என் கூட எஸ்என்சியில் ஜாயின் பண்ணவங்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸான ஆளுகளாக இருக்கட்டும், அவங்க கூட ஃபெயில் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க மத்தியில் என்னை சென்டம் ரிசல்ட் கொடுக்க கிருபை செஞ்சார். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஒரு வேத பகுதி நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னது? தேவன் நிச்சயமாய் உங்களை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவன் உங்களை
நிச்சயமாய் சந்திப்பார். இந்த பக்கம் லெஃப்ட் சொல்லிட்டீங்களா, ரைட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இடது பக்கம் பின்னாடி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், தேவன் உங்களை சந்திப்பார் சொல்லி முடிச்சார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல ஒரு வாக்கு தத்துவம். எவ்வளோ முறை இந்த வார்த்தையை வாசனத்தை நான் படிச்சிருந்தாலும் இந்த முறை எனக்கு படிக்கும் பொழுது, என்னோட பைபிள் ரீடிங்கில், ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் படிக்கும் பொழுது கர்த்தர் என்கிட்ட ஒரு கமா போட்டு அதை கொஞ்சம் நிற்க வச்சார். அதில் அந்த வார்த்தையில், இந்த வார்த்தையில் நிறைய ஆழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நிறைய ஆழங்கள். இது யாரு சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு சொல்றார். என்னங்க யோசேப்பா பாஸ்டர் என்ன சொல்றீங்க? யாத்திரை மேல எங்க யோசேப்பு வந்தாரு அப்படிங்கிறீங்களா? ஆமாம், யோசேப்பு ஒரு 4-5 இடத்துல வருவார். ஆமாம், புதிய ஏற்பாடுலையும் வருவார், எபிரேயர்லையும் வருவார், 11ஆம் அதிகாரத்துலையும் யோசேப்பு வருவார். விசுவாச பட்டியலில் யார் வரா? யோசேப்பும் வராரு. ஸ்தோத்திரம். பாருங்க, யோசேப்பு சொல்றார். ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு மேலே 2 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல்ல இன்னும் சொல்ல போனா உலகம் முழுசும் 7 வருஷம் பஞ்சம் உண்டாச்சு. அந்த பஞ்சத்துல எகிப்தை நோக்கி வந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். 70 பேராய் வந்தாங்க. அவனோட கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து 70 பேரா வந்தாங்க. அவங்க எல்லாரும் எகிப்துல தஞ்சம் வந்து கோசேன்ல குடியேறாங்க. யோசேப்பு அவர்கள் நல்லா பராமரிச்சான். யாக்கோப்பு மரித்ததுக்கு அப்புறமும் யோசேப்பு அவங்க அண்ணனுங்களை பராமரிச்சா, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்தான். ஆனா யோசேப்புக்கு கர்த்தர் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. ஒரு நாள் வரும், நான் சொல்றேன் பாருங்க, அந்த நாட்கள்ல யோசேப்புக்கு ஒரு குறைவு இல்லை. அந்த குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் 70 பேருக்கும் ஒரு குறைவும் இல்லை. ஒரு குறைவு கூட இல்லை. நீங்க எகிப்திலே பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் பிளேஸ் தான் கோசேன். அந்த கோசேன் பெஸ்ட் பிளேஸ்ல நல்ல தேசத்தை தான் யோசேப்பு தன் குடும்பத்துக்காக, யாக்கோப்பு அந்த சந்ததிக்காக ஒவ்வொருத்தருக்கும் அந்த நல்ல பெஸ்ட் பிளேஸ் தான் கொடுத்தார். பஞ்சத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்க, ஆடுகளை மேய்ச்சி நல்லா இருந்தாங்க. ஆனா யோசேப்பு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு நாள் வரும், இவர்கள் இங்கிருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் பொழுது என்னுடைய மரணத்துக்கு பின்பாக என் எலும்புகள் இந்த எகிப்துல இருந்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? எகிப்துல இருந்திருக்க கூடாது. ஒருவேளை எகிப்துல இருந்தா யோசேப்புடைய கல்லறை எங்கேன்னு தெரிஞ்சிருக்காது, எங்க பதக்கப்பட்டது அடக்கம் பண்ணப்பட்டது தெரிஞ்சிருக்காது. ஆனால் யோசேப்புக்கு ஒரு வெளிப்பாடு நினைக்கிறேன், எங்க பிதாக்கள் கல்லறை இருக்குதுப்பா, அங்க அந்த பிதாக்கள் கல்லறையில வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல நீங்க போகும்பொழுது என்ன இந்த எகிப்துல விட்டுட்டு போகாதீங்க, நானும் உங்களுடையவன், உங்களோடு கூட என்னையும் சேர்த்து கொண்டு போங்க. அல்லேலூயா. இந்த நாட்களுக்கு பின்பு 430 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவர்கள் 10 வாதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. போகும்பொழுது மோசே என்ன பண்றாரு தெரியுமா? மோசே என்ன பண்றாரு? யோசேப்புடைய அன்றைக்கு யோசேப்பு சொல்லிட்டு மரித்து போன அந்த எலும்புகளை மறக்காம மோசே எடுத்து கொண்டான். அல்லேலூயா. ஆமா, இது புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எடுத்துக்கொண்டாரு. அந்த சொன்ன வார்த்தையை இவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சு செவி சாய்த்தார். சரி, நீங்க ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பைபிள்ல சில காரியங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். முதல் அதிகாரம் முதல் வசனம் சிருஷ்டிப்புல இருக்கும். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா மரணத்தில் இருக்கும். சில அறிவாளிகள் என்ன சொல்றாங்க? மரணம் வரவே வராது, மறிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குறானுங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன தெரியுமா தெளிவா சொல்லப்பட்டிருக்குது? சிருஷ்டிப்புல ஆரம்பிக்கிறாரு, மரணத்துல. மரணம் நான் சொல்ற பாருங்க, அது பயம் அல்ல, அது முடிவல்ல, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆரம்பம்.
நித்தியத்துக்கான ஆரம்பம் தான் மரணம். அல்லேலூயா. இவன் மரிச்சிட்டான், அதோட முடிஞ்சது, சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா திரும்ப யோசேப்புடைய சாப்டர் திரும்ப நீங்க பாருங்க, 40 வருஷம் நடந்து போனாங்க. 40 வருஷமும் இது என்னப்பா பெட்டி? இது யோசேப்புடைய எலும்புகள். யோசேப்புக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அதான் சொல்ற, இவர் சொல்றாரு பாருங்க, யோசேப்பு சொல்றாரு, நிச்சயமா நிச்சயமா இவ்வளவு பாடுகள் வந்தாலும், உபத்திரவ கஷ்டங்கள் வந்தாலும், கர்த்தர் நிச்சயமா தேவன் உங்களை சந்திப்பா. அல்லேலூயா. அத சொல்லும் பொழுது நல்லா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல, புரியல. நல்லா தானே இருக்கிறோம், எதுக்கு ஆண்டவர்களை சந்திக்கணும்? இல்ல, கண்டிப்பா சந்திப்பாரு. நீங்க இந்த இடத்தை விட்டு போவீங்க, நாங்க நல்லா தானே இருக்கிறோம் இந்த இடத்துல, எதுக்கு நாங்க போகணும் இந்த இடத்தை விட்டு? இல்ல, நீங்க போவீங்க, போகும்பொழுது என்னையும் இந்த எலும்புகளையும் கொண்டு போயிடுங்க. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நான் பேச போற காரியம் என்னன்னா, தேவன் சந்தித்தா எதெல்லாம் சந்திக்கிறார், இந்த வருஷத்துக்கு நடுவில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் சந்திக்கிறார் எழுதி கொள்ளுங்க. நான் கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ நான் சொல்லுறேன். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக. எதெல்லாம் ஆண்டவர் சந்திச்சார்? உபத்திரவத்தை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது எதற்காக சந்தித்தார்? உண்மை தேவனை ஆராதிப்பதற்காக சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது ஊழியனை ஏற்படுத்த சந்திச்சார். ஆமென். நாலாவது உடன் சகோதரரை ஒன்றுபடுத்த சந்தித்தார். ஆமென். அடுத்ததாக உடன்படிக்கையை நினைவு கூற சந்தித்தார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக உயர்ந்த ஸ்தலத்திலே வைப்பதற்காக சந்தித்தார். ஆமென். உடன் இருக்க சந்தித்தார். 7 பாயிண்ட் நான் சொல்ல போறேன். முதலாவதாக உபத்திரவத்தை மாற்ற என் தேவன் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது யாத்ராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உபத்திரவப்பட்டார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள். 1:11 யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்கள் சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கினார்கள். அவர்கள் ஒடுக்குனாங்க, அவர்களை நொறுக்கினாங்க. ஜீவனை, நான் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஜீவனை கசப்பாக்கினார்கள். 13ஆம் வசனம் சொல்லப்பட்டு கொடுமையாய் வேலை வாங்கினாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள், கொடுமையான வேலைகள், ஒடுக்கப்படுகிற வேலைகள், இன்னுமாக எவ்வளவோ நிமிராதபடிக்கு இன்னும் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க ஜீவனை கசப்பாக்குற சூழ்நிலை அவர்களை ஒடுக்கினாலும் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒடுக்கப்படுகிறீங்களா, நீங்க கஷ்டப்படுறீங்களா, கவலையப்படாதீங்க. உங்கள் ஒடுக்கத்தை, உங்கள் கஷ்டத்தை எவ்வளவாய் கஷ்டப்படுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சொல்ல, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 90, சரியா எங்களை நாங்கள் என்னென்ன துன்பங்களை நாங்கள் பார்த்தோமோ, சந்தித்தோமோ, உபத்திரவப்பட்டோமோ, கஷ்டப்பட்டோமோ, அதற்கெல்லாவற்றுக்கும் ஏற்ற பதிலை கர்த்தர் தருகிறார். ஆமென். உங்கள் கண்ணீர், எவ்வளவு கண்ணீர் வந்ததோ அந்த கண்ணீரை அவர் துரித்தில் வச்சிருக்கிறார். அதற்கேற்ற பிரதிபலனாய் ஆனந்த கண்ணீராய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார். நான் உபத்திரப்படுகிறேனே, யாரும் என்னை கண்டுக்கலையே. உண்மையா சொல்றேன், மனுஷன் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்க, கூட இருக்கிறவங்க ஒருத்தரும் நம்முடைய உபத்திரவத்தை கண்டுகொள்ள மாட்டாங்க. நம்முடைய வழியை அறிந்து கொள்ள மாட்டாங்க. நம்முடைய வேதனையை புரிந்து கொள்ள மாட்டாங்க. பணம் இருக்கிற வரைக்கும் சூப்பர் சூப்பர், பணம் இல்லையா அப்போதான் முகம் தெரியும், உண்மையான முகம் தெரியும். சூழ்நிலைகள் எல்லாம் கஷ்டப்படுகிற, நொறுக்கப்படுகிற நேரத்தில் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன் இளையகுமாரனே நீங்க பாருங்களேன், பணம் இருக்கும்போது, ஆஸ்தி இருக்கும்போது, அந்தஸ்து இருக்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாங்க. ஆனா இல்லைன்னு வரும் பொழுது எல்லாரும் விட்டு போட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? உபத்திரவப்படும் பொழுது நம்ம உபத்திரவத்தை வேத வசனம் சொல்லப்பட்டு அதை பார்க்கிற தேவன். ஆமென்.
யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசியில் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து முரடியும் சத்தம் எங்க போச்சாமா? தேவ சந்நிதியில போச்சு. அல்லேலூயா. ஆமா, இங்கிருந்து ராக்கெட் செவ்வாய்க்கு அனுப்புனா அது ஒரு டைம் எடுத்துக்குது. ஏதாவது டைம் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த நாலேஜில் எங்களுக்கு இல்லை பாஸ்டர். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நேரம் நாங்கள் எப்படி இருந்திருப்போம் தெரியுமா? கொஞ்சம் சரி, இங்கிருந்து அமெரிக்கா போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என்னங்க, 8 நாளா? 1 நாள் ஆகும். 24 hours ஆகும். 2 hours-ஆ? 24 hours ஆகும். 1 நாள் ஆகும். இன்னைக்கு 10 மணிக்கு நீங்கள் கிளம்புனீங்கன்னா அடுத்த நாள் 10 மணிக்கு இறங்குவீங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஏறுறீங்க. அங்கே போய் இறங்கும் போது ஞாயிற்றுக்கிழமை 10 மணி தான். புரியலையா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆமாம், அதே போல் இந்த பக்கம் போனீங்கன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸாக போகும். இப்போ 10 மணிக்கு நம்ம ஏறுறோம்னா அங்கே போகும்போது 4 மணி. இந்தோனேஷியாவில் போகும்பொழுது அட்வான்ஸாக ஒரு 4 மணி ஆகும். 4 மணி நேரம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ், 3ஆம் வானம், அதுக்கு மேலே அதேனுடைய சிங்காசனம் இருக்குது. அங்கே எந்த விதமான ஃபோன் கான்டாக்ட்லாம் கிடையாது, ஒயர்லெஸ் கிடையாது, சேட்டலைட் ஃபோன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் முறையிடுகிற காரியம், தேவனை கூப்பிடுகிற காரியம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற காரியம் தேவ சந்நிதியிலே எட்டினது. அல்லேலூயா. பாருங்க, 24ஆம் வசனம் சொல்ல, அவர்கள் பெருமூச்சை அவர் என்ன பண்ணாராமா? கேட்டார். அல்லேலூயா. அவங்க பெருமூச்சு மாத்திரம் இல்ல, நான் சொல்றேன், உங்களுடைய பெருமூச்சையும் உங்களுடைய உபத்திரவத்தையும் உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய வேதனையோ, நீங்க குமுறீங்க பாத்தீங்களா, நீங்க வேதனை படுறீங்க பாத்தீங்களா, யாருக்கு தெரியாம கண்ணீரை தொடச்சிட்டு, என் பலவீனம், என் சுகவீனம், என் வேதனை யாருக்கு தெரியல, என் தனிமை யாருக்கு தெரியல, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க எவ்வளவாய் நொறுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவாய் அவமானப்படுறீங்களோ, எவ்வளவாய் உபத்திரப்படுறீங்களோ, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாள்ல அவ்வளவாய் பெருக பண்ணுவார். ஆமென். அப்ப சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்னா ஒண்ணு, உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இன்னொன்னு, நீங்க என்னோட கூட இருக்கிறத பாருங்க. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த முள் போச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. என்னங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த முள் என்னை விட்டு விலகி போச்சா தெரியல, போச்சா தெரியல. ஆனா ஒரு காரியம் சொல்றாரு, அந்த பலவீனத்துல என் தேவனுடைய பலன் என்னை நிரப்புகிறது. அல்லேலூயா. அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனத்துல இருக்கும் பொழுது ஒரு புது பலன் வருது பாத்தீங்களா? எத்தனை வசனம் எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமா வாசிங்க. அதற்காக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமா விளங்குன்னு சென்றார் என்றார். ஆகையால் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு கொடுத்த வயிற்று வலிக்காக ஸ்தோத்திரம்? புரியலையா உங்களுக்கு? தலைவலிக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உபத்திரவத்துக்காக வரவே மாட்டேங்குது. 1ஆம் தேதி அதிகமா எப்படி பாஸ்டர் அறிக்கை செய்யறது? ஒன்றும் கவலைப்படாது, நடக்காது. அந்த பலவீனத்தின் நடுவில் தேவ பலன் நம்மை நிரப்புகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நீங்க எவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எவ்வளவாய் நொறுங்கி போகிறீங்களோ, எவ்வளவாய் நசுக்கப்படுகிறீர்களோ, அவ்வளவாய் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லாட்டி பைபிளை கூட அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவோ அவ்வளவு. என்னங்க, எவ்வளவோ அவ்வளவு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அந்த விதவை ஒருத்தர் இருக்கிறார். எவ்வளவு பாத்திரங்களை வாங்கினாலோ அவ்வளவு பாத்திரங்களை கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தெரிஞ்ச சம்பவம் தான். முதல் வருஷத்தில் கடங்காரன் வந்து என்ன பண்றான்? ஆமா, நெருக்கிறாங்கிறது பார்க்குறோம். நொறுக்கப்படுறா, அவமானப்படுறா, வேதனையா இருக்குது. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவள் எவ்வளவாய் பாத்திரங்களை வாங்கி வச்சாலோ அவ்வளவற்றை கர்த்தர் நிரப்பினார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் யாருக்கு இந்த வார்த்தை போகுதுன்னு தெரியல. தீர்க்கதரிசனமாக நான் சொல்கிறேன், உங்கள் நெருக்கம் மாறுகிற நாட்கள் வரப்போகிறது. ஆமென். இந்த வார்த்தையை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த வார்த்தையை சொல்லி சாட்சி சொல்ல போகிறீங்க. நான் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டனோ, நெருக்கப்பட்டனோ, உபத்திரப்பட்டனோ, கஷ்டப்பட்டனோ, அவை எல்லாவற்றையும் என் தேவன் சந்தித்தார் என்று சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை சந்தித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த தேவன், எங்களையும் சந்திப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை மாற்றுவதற்காக யாத்திராம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. உபத்திரவத்தை மாற்று. 4:31 வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உபத்திரவத்தை மாற்றுகிறார் என்பதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? என்ன தகுதி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் விசுவாசித்தார்கள், உபத்திரவம் மாறினது. இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தால் உபத்திரவம் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு தகுதி, விசுவாசித்தால் தேவ மகிமையை நீ காண்பாய். ஆமென். வேத வசனத்துல தேவ மகிமையை கண்டவர்கள் இல்ல, தேவ மகிமையை காணல. தேவ மகிமை வந்தாவே போதும், ஊழியர்கள் கூட ஆசாரியர்கள் கூட அந்த இடத்துல நிற்க முடியாது, வெளில போயிடுவாங்க, முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல மார்த்தாள் மரியாதை பார்த்து சொல்றாரு, ஏய் என்னம்மா நீ நினைக்கிற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு போட்டிருக்குது. இன்றைக்கு இந்த மரித்து போன லாசரு வெளியே வரமாட்டானா? அல்லேலூயா. நீ விசுவாசி, தேவ மகிமையை பார்க்கிறீனா, இதெல்லாம் உனக்கு சாதாரண விஷயம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? இயேசு பாஸ்டர் 4 நாள் ஆச்சு நாருமே பாஸ்டர். ஏய் நீ விசுவாச தேவ மகிமையை பாப்ப, தேவ மகிமையை பாப்பனா அப்ப லாசரு வெளியே வந்துருவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாச தேவ மகிமையை பார்க்க முடியும்னா, நீங்க பார்க்கிற உபத்திரவம், பிரச்சனை, கஷ்டம், சோர்வு, பலவீனம், சுகவீனம், உபத்திரவம் பாஸ்டர் ஏசப்பா நான் சொல்றேன், எவ்வளவா உபத்திரப்படுறீங்களோ ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார். ஆமென். ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் விசுவாசித்தான். என்னங்க, கர்த்தர் இந்த மரித்து போன ஈசாக்கை திரும்ப எழுப்புவார். 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எபிரேயர் புத்தகம் 11, மரித்து போனாலும் அவனை உயிரோடு எழுப்ப என் தேவன் வல்லவர் என்று விசுவாசித்தார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவரை குறித்து சொல்லப்பட்ட அவர் விசுவாசித்தார். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையும் இயேசுவை ஆண்டவரை விசுவாசித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சூழ்நிலை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையா இருக்குதா? இந்த வசனத்துல பாருங்க, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் விசுவாசித்தார்கள். கேட்ட பொழுது என்ன பண்ணாங்களாமா? தலை குனிந்து தொழுது கொள்ளும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது பணிந்துனா என்னதுங்க? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரமா 18ஆம் அதிகாரம் கடைசியில பார்த்தீங்கன்னா தெரியும், எலியா கர்மேல் பர்வதத்தில் போய் ஜெபம் பண்ணுவார். 1 ராஜாக்கள் 18:42. ஆகா போஜனம் பண்ண போனா பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. என்னது முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. நமக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. எங்க போய் அதெல்லாம் மத்திய பிரதேசம் நமக்கு நிறைய இருக்கிறனால என்னது முடியாது பாஸ். முகம் நமக்கு முழங்கால் போட முடியல. ஜெபிக்கும் பொழுது எழுந்து நிக்க சத்தமே காணமே. எங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? எழுப்பி நிற்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. ஆனா பாருங்க, எலியாவை போல எங்களுக்கு ஆவி அனுப்புமாப்பா, எலியாவை போல நாங்கள் பிரகாசிக்கணும், எழும்பணும் அப்படின்னா எலியாவை போல ஜெபம் பண்ணணும். முகம் எங்க படுது? முழங்கால படுதுங்க. அப்புறம் என்னது வாசிங்களேன்? தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படும் வரைக்கும் என்ன பண்ண? ஜெபித்தார். அல்லேலூயா. வானத்தை அடைச்சார், வானத்தை திறந்தார். அவருக்கு முன்பாக நிற்கிற ஊழியர், அவர் அறிமுகமே 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய அறிமுகமே தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன்.
அது அந்த 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 ஐடென்டிஃபை, அந்த அட்ரஸை, அடையாளத்தை மாற்றவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு சவால் வரும்போது சொல்ற, இஸ்ரவேலே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரர் என்றும் விளங்க பண்ணும் இன்றைக்கு இவர்கள் முன்பாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், ஜெபத்துக்கு பரத பார்க்கிறார், ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார், தொழுது கொள்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இவர்களை சந்திச்சார்? வாசிங்க யாத்ரா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் நம்மை உண்டாக்குறதுக்கான நோக்கமே அதான். தெரியுமா? நம்மளை எதுக்காக பிறக்க வச்சார் தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏதோ இருக்கிறக்கா பாஸ்டர் எப்படியா இங்க இங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இவர்களை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வராது. எதுக்கு தெரியுமா? உண்மை தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள. இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 5:3. அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்திரத்தில் எதுக்கு சந்தித்தார் தெரியுமா? வனாந்திரத்துல போய் நாங்கள் தேவனை, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? நாங்க தேவனை ஆராதிக்க போயே ஆகணும். பிரதர், சிஸ்டர், மேனேஜர், ஓனர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் போலேனா ஒண்ணு எங்களுக்கும் ஆபத்து வரும், உனக்கும் என்ன வரும்? ஆபத்து வரும். கம்பெனி நஷ்டத்தில் போகும். பரவாயில்லையா அப்படின்னு நின்னுங்க. பாக்குறீங்க? அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க மூலமா கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுறத அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு நீங்க கேட்ட கண்டிப்பா லீவு கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. லாபான் சொல்றான், யாக்கோபு சொல்ல. லாபான் சொல்றான், யாக்கோபே நீர் என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, போகாதீங்க. நீர் வந்ததுக்கு அப்புறம் என்னை கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதிச்சிருக்காருப்பா, நீ போகாதப்பா. இன்னைக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்யுது. நீங்க எந்த ஹோட்டல் போனாலும் சரி, எந்த கடைக்கு போனாலும் சரி, நீங்க போகும்பொழுது காத்து வாங்கிட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க. போ போ போன்னு இருப்பாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சட்னி ஊத்துறதுக்கும் உங்களுக்கு எடுத்து போறதுக்கும் ஆட்கள் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பிஸியா ஃபுல்லா. எங்கிருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. நீங்க சவால் விட்டு கூட போங்க, சொல்லிட்டு கூட போங்க. இப்ப நான் உள்ள வந்திருக்கேன் பாரு, யாரும் இல்லை பாரு, நான் போகும்போது பாருங்க இந்த கடையை நிரம்பி இருக்கும் அப்படின்னு கூட சவால் கூட விடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்களுக்கு அடையாளமே அதுதாங்க. ஆமென். நீங்க போனதுக்கு அப்புறமும் ஆட்கள் வரலையா, சம்திங் ராங், போய் ஜோம் பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்க போனதுக்கு அப்புறம் ஆட்கள் வரணும். அல்லேலூயா, வரணும். அதுதான் தேவன் உங்களோட கூட இருக்கிறதுக்கான அடையாளம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். தேவன் எங்களை சந்தித்தார். எதற்கு சந்தித்தார் தெரியுமா? அவரை ஆராதிக்க, அவருக்கு பலி செலுத்த, அவரை தொழுது கொள்ள. எங்கப்பா போறீங்க? வனாந்திரத்துக்கு. வனாந்திரத்துக்குலாம் போவாதீங்கப்பா. அதெல்லாம் இல்ல, வனாந்திரத்துக்கு நாங்க போவோம். ஆமென். நாங்க போலன்னா எங்களுக்கும் என்ன வருமாமா? 3ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, எங்களுக்கும் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல வர பண்ணுவாரு. ஆசீர்வாத மழை பொழியாது. யாரு? வராதவங்க, ஆலயத்துக்கு வராதவர்கள் மேல். சகரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கல, வருஷிக்க பண்ணுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் பாரு, இந்த உலக ராஜ்யம் இல்லப்பா, முதல்ல தேவ ராஜ்யத்தை நீ என்ன பண்ணுப்பா. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நாங்க தான் வந்துட்டோம் பாஸ்டர், எங்களுக்கு ஏன் சொல்றீங்க? நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க சேஃப், நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, பேழைக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. பேழையை குறித்து சொல்ல போற ஆண்டவர், அதை செய்ப்பா, ஜன்னல் இப்படி வைப்பா, ஒவ்வொரு இதுவும் இப்படி வை, இந்த மரத்துல போடு, கீழ் பூசு, மேல் பூசு, அப்படி வை, இப்படி வை, ஆகாரம் எடுத்து வை, எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. யாரு? நோவா. மோசை போயிடாதீங்க, நோவா பண்ணி வச்சிட்டார். ஒரே ஒரு வார்த்தை வசனம் இருக்குது, எல்லாரையும் உள்ள விட்டுட்டு தேவன் கதவை. பைபிள் வாசினவங்களுக்கு இந்த வசனம் புரியும். வாசிக்காது இவர் யாரோ இன்னமும் சொல்றாங்களே, அடைச்சாருன்னு சொல்றாங்களே, 1ஆம் தேதி அதுமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க. தேவன் அவர்களை உள்ள விட்டு கதவை அடைச்சார். ஏன்னா நான் நினைக்கிறேன், ஒருவேளை நோவாவுடைய மாமாவோ மச்சானோ, மாமனா இருந்தானே மச்சனா இருந்தானே,
யாரா இருந்தாலும் சம்பந்தியா இருந்தா என்ன, ஏன்னா 3 பொண்ணுங்களை எடுத்திருக்காருல்ல, சம்பந்தி நான் வெளியே வந்து நின்றுருக்கிறேன் சம்பந்தி, உடனே நோவா என்ன பண்ணியிருப்பாரு, ஐயோ சம்பந்தக்காரர் வந்திருக்கிறாரு. இந்த அம்மாவும் போய் என்ன பண்ணிருக்கோம், மாமா எங்க அப்பா வெளியே நின்று கதவை தட்டுறாங்க மாமா, கொஞ்சம் கதவை திறங்க மாமா. நோ இருந்தது, சாவி என்கிட்ட இல்லம்மா, பழி எங்க போட்டாச்சு. இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு, கர்த்தர் அந்த பழி எடுத்துக்கிட்டாரு. சாவி இவர்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கல, ஒவ்வொரு ஆளா உள்ள விட்டுருப்பாரு. புரியலையா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? வீட்டில் போய் மெடிடேட் பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தங்களா உள்ள விட்டு அடுத்து ஒட்டகம் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக மனுஷங்களே உள்ள ஏற்றிப்பார். அதனால தான் பார்த்தாரு, நான் அடைச்சிக்கிறேன்ப்பா, நீ ஏன் நினைச்சாலும் திறந்தாலும் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கதவை அடைச்சா, ஸ்தோத்திரம். அது போல சில நேரங்களில் ஆண்டவர் தேட வரலையா, அவரே அடைப்பார். பாருங்க, முதல்ல நீ என்ன தேடணும், என்ன தேடணும்பா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ஆமா, ராஜ்யத்தை தேடல, அதுக்கப்புறம் தான் நீதி போவே இல்லை. ராஜ்யத்தை தேடுறதுலயே நம்ம ஸ்டக் ஆகி நின்றுக்கிறோம், ஃபெயில் ஆயாச்சு. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, தேவ ராஜ்யத்தில் தேடுவதில் நீங்க என்ன பண்ண ஆகணும்? புரியுதா உங்களுக்கு? பாஸ் ஆகணும். 35 மார்க்காவது எடுக்கணும். 35 ஈவெண்ட்டுக்கு வரணும், ஜபத்துக்கு வரணும், ஜோம் பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், தேவனை தொழுது கொள்ளுவதற்காக. ஆமென். உண்மை தேவனை நம்ம ஆராதிக்கிறது சாதாரண ஆண்டவர் அல்லங்க. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். மேலான 3 பொசிஷன் இருந்தாங்க தேவதூதர்கள். அதுல பிரதானமான தூதன் யாரு? லூசிபர். அவனுடைய வேலை, பிரதானமான வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவனை தள்ளிட்டு அந்த பிரதானமான வேலைக்கு கர்த்தர் தகுதி இல்லாத நம்மளை நியமித்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே பெரிய பெரிய உன்னதமான, ஏன் பரலோகத்தில் உன்னதமான வேலையை செய்வதற்காக, ஆராதிப்பதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, தொழுது கொள்வதற்காக, பணிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். இல்ல எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறத விட எனக்கு சம்பாதித்தியம் முக்கியம் அப்படின்னா, நீங்க நான் வசனத்தை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. கொள்ளை நோய் வரும், பட்டயம் வரும், ஆபத்து வரும், தோல்வி வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும். அல்லேலூயா. கவனிங்க, அவரை உண்மை தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் எங்களை சந்தித்தார். ஆமென்.